அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு அடுத்து வரும் 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயத்தை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கலைநயம் மிளரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி ரிஷபராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு. இதனால் எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றம் பெறுவீங்க. எதிர்ப்புகள் வரட்டுமே, அதை உங்கள் ஒன்றும் செய்யாது. மேலும் விரோதிகள் கூட வீடு வரை வந்து உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் நல்ல பலனை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனின் இடப்பயிற்சிகள் கூட உங்களுடைய வியாபாரத்திற்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக எண்ணி கவலைப்படாதீர்கள். அதனால் தூக்கம் கெடும். தைரியமாக எந்த செயலிலும் ஈடுபடுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்தில் அமர்வதால் பயணங்களின் போது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. மேலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக நன்மையை கொடுக்கும். அரசாங்க ஊழியர்கள் பாராட்டப்படும் மற்றும் பதவி உயர்வுகளும் பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்தில் அமர்வதால் பெரியோர்களின் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. அரசாங்க ஊழியர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். வழக்கறிஞர்கள் வாத திறமையால் வெற்றி பெறுவார்கள். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் 10வது இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் சிறிய நோய் தாக்கம் இருந்தாலும் கூட அலட்சியப்படுத்தாதீங்க. முறையாக அதற்கான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை செய்யுங்க. மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆம் இடத்தில் அமர்வதால் சிறிய வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறுவார்கள். மேலும் ஜவுளி கடை அமோகமாக நடக்கும். சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 12 மற்றும் 1ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்தில் அமர்வதால் வரவுக்கு மேல் செலவு வாட்டி வதைக்கும். மேலும் குடும்பத்தில் பொறுமை ரொம்ப அவசியம். எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை குத்தி காண்பிற்காதீர்கள். மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் தொழிலில் துணிந்து முதலீடு செய்வீங்க. மேலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வியாபாரத்திற்கு தேவையான ஆர்டர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
மேலும் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் இன நட்சத்திரங்கள் இருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சூரியன், குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வருமானம் நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் கூட செலவுகள் இந்த வாரம் சற்று அதிக அளவில் காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் கடின உழைப்புகள் ஏற்படும். தற்போது கல்லூரி படிப்பை முடித்து உள்ளவர்கள் கடுமையாக முயற்சித்தால் மட்டுமே வேலை கிடைக்குங்க. மேலும் நேரத்திற்கு உணவருந்த முடியாமல் கூட போகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நன்மைகள் பல உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் அதிக அளவில் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். உறவினர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை முன்னின்று நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. மேலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். நீதிமன்றத்தில் தங்களது மீது இருக்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது அவ்வப்பொழுது தங்களுக்கு சாதகமாக இருக்கும். கல்லூரி படிப்பை முடித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த 7 நாட்களில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை தினமும் வலம் வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விரைவில் சரியாகும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். வேலை, தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக கவனமாக எடுங்க. மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடும். பயணங்களால் சோர்வும் உடல்நல பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடுங்க. மேலும் இந்த வாரத்தில் ஆடம்பர பொருட்களை வாங்குவதால் வீட்டை புதுப்பித்தல் என செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சில செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவி செய்து அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆலோசனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் திருமண உறவில் காதல் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 1 அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ராகு உங்கள் சந்திரன் ராசியில் 11ஆம் வீட்டில் இருக்காரு. இதனால் இந்த ராசி பெண்களுக்கு இந்த 7 நாட்களில் நிறைய விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளில் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை மனதில் வைத்து இந்த 7 நாட்கள் வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வீட்டிலேயே விதவிதமான சுவையான உணவுகளை நீங்கள் தயார் செய்து கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வியாழன் உங்கள் சந்திர ராசியிலிருந்து 5வது வீட்டில் இருப்பதால் இந்த 7 நாட்களில் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பஞ்சமே இருக்காது. ஆனாலும் இந்த யோசனைகள் சரியான திசையில் பயன்படுத்துவது நல்லது. மேலும் அவர்களிடத்தில் நல்ல நிதி நன்மைகளும் பெற முக்கியத்துவமாக இருக்கும். இதன் காரணமாக சில சிறந்த புதிய யோசனைகளை உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நீங்கள் பணி செய்யும் இடத்துல நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, அவங்க ராசியிலே என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்ய போகிறது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனசில் என்ன விஷயங்களை நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.